செல்லக்குட்டீஸ் இது என்னம்மா உருண்டை குழம்பு. உருண்டை குழம்புனா இது பருப்பு உருண்டை குழம்பு. வடைக்கு ஈக்குவல்னு சொல்லலாம் நம்ம இதை. ஏன் அகிலா நான் உருண்டை குழம்பு கேட்டேன்னு போய் சொன்னியா? அகிலா நான் உருண்டை குழம்பு கேட்டேன்னு போய் சொன்னியா? சொல்லலையா நீ? ஏன்னா எங்கள் மாமியார் வந்து உருண்டை குழம்பு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அகில இங்கே தான் குழம்பு வைக்க சொன்னாங்கன்னு வச்சுக்க, அங்கே போய் சொல்லிடு அம்மாட்ட, அவங்க அடுத்த நாளே வச்சு கொடுத்துருவாங்க, உனக்கு வேலை மிச்சம். நான் அகிலாட்ட ஒரு வாரமாக கேட்டுட்ருக்கேங்க, எனக்கு வந்து உருண்டை குழம்பு செஞ்சு கொடு, உருண்டை குழம்பு செஞ்சு கொடுன்னு. எனக்கு அவ்வளோ மேலே உண்மையான பாசம் தெரிஞ்சிருச்சு பாரு. யார் என் மேலே? உங்கள் அம்மாவுக்கு உண்மையான பாசமா? இந்த இப்படி ஒரு சுத்த விடுவாங்கல்ல, ஃப்ளாஷ்பேக், அதை சுத்த விடுவா. சரி வேண்டாம், மோசமாயிடும். இதுதாங்க ஃபேமிலி. ஓகே, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் வைக்கிற சாதாரண புளிக்குழம்பும் சூப்பராக இருக்கும், மீன் குழம்பு அப்படி இருக்கும். இதில் என்னென்னா ஒரு கொடுமை, மாமனார் வந்து ஒரு நாள் சொல்லிட்டாரு, இந்த கதையை முடிச்சுக்கிறேன். உருண்டை குழம்பு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை, போட்டு ஃபோன் பண்ணிகிட்டே கிடந்தார். காலையிலேருந்து ஒரு 7-8 தடவை ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். நான் இப்போ பிளான்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்க, பிளான்ட் பேக்கிங் வேறு இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இங்கே ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சாச்சு, இங்கே பிளான்ட் பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. இது வந்து நம்ம வீட்டில் பண்ண நேற்று மாங்காய் மண்டி. எப்பா இது எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரெட்னா அப்படியே ஒரு ஃபேவரெட். இது உங்கள் தட்டை கொடுங்க, நான் அதில் கொஞ்சம் வச்சுக்கிறேன். கணவர் தட்டில் சாப்பிடுவதே ஒரு ஆமாம் ஆமாம், எப்படி சாப்பிட்டு வச்சுருக்காரு பாருங்க. உங்கள் அம்மா குழம்பு அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சோ. அப்போ முட்டை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும், பெப்பர் போட்டு அகிலா வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட வாங்க எல்லாரும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்போ எங்கள் மாமியார், நான் அகிலாட்ட சொன்னப்போ அவள் சொன்னா, அக்கா பருப்பு ஊற வச்சு வைங்கக்கா, ஊற வச்சு வைங்கக்கா அப்படின்னா. நானும் ஊற வைக்க மறந்துட்டேன். இது வரைக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு தடவை கூட நான் வந்து 15 வருஷம் ஆச்சுல மாமா, இது வரைக்கும் நான் உருண்டை குழம்பு வச்சதே இல்லை. ஏன்னா இது ரொம்ப பரிச்சயமாக, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியுமே அம்மா ஒரு 2 டைம்ஸ் எனக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 தடவை பண்ணியிருந்தாலுமே அதுக்கப்புறம் எனக்கு தெரில. உருண்டை குழம்பு வந்து எங்கள் பக்கத்து தெருவில் வந்து ஒரு அண்ணா வீடு இருக்குது, அவங்க வீட்டில் அடிக்கடி வைப்பாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் என்ன சொல்கிறது, இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு 2-3 தடவை இவங்க வச்சு சாப்பிட்டதில் பிடிச்சிருந்துச்சு. அகிலாட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், உருண்டை குழம்பு வச்சு கொடுப்பான்னு. இதை சொல்லிட்டாலாம், அது இல்லை. பார்த்தா இன்றைக்கி மாமனார் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு தான் இவர் சொல்கிறாரு, இனிமேல் ஏதாவது நீ, ஏன்னா அகிலா அங்கேயும் போய் வேலை பார்க்கும், அதனால் அப்போ சொல்லியிருக்குமோன்னு நினச்சேன். அக்கா உருண்டை குழம்பு செய்ய சொன்னாங்க, நான் பண்ணலைன்னு சொல்லியிருக்குமோ என்னமோன்னு நினச்சேன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். தெரியல எப்படி இருக்கும், சாதம் வேறு ரொம்ப சூடாக இருக்குப்பா. வா செம்மையாக இருக்குது. உருண்டை விட்டு சாப்பிடுவாமா? எதுவும் சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. ரெசிபி ஏற்ற வேண்டியதான். எஸ்பி ஹோம்மேட் மசாலா தான் இதில் போட்டிருக்காங்க. மாங்காய் மண்டி செம்மையாக இருக்கும். இதில் நாங்கள் இனிப்பு போட்டு தான் செய்வோம். சில பேர்த்துக்கு இனிப்பு போடாமல் செஞ்சால் பிடிக்கும், பட் எனக்கு வந்து ரொம்ப ஐயோ மாங்காய் மண்டி எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாவ. தம்பி வந்து கேட்டால், மாங்காய் மண்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் செஞ்சீங்களா? ஆமாடா அப்படின்னு எனக்கு தெரியும், என்னதான் சொல்லுவான்னு. வாவ், இது வந்து அரிசி கொலக்கட்டை. ஏன்னா அகிலா வந்து நேற்றுக்கே நம்மளுக்கு குழம்பு வச்சிருச்சு. இது என்ன குழம்புன்னு கேட்டிங்கன்னா, முட்டை குழம்பு வச்சிருச்சு அகிலா. நேற்று முட்டை குழம்பு வச்சதுனால நான் சொன்னேன், முட்டை குழம்பு வேண்டாம் பண்ணிக்கு, இது நம்மளுக்கு ஒரு முட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம். ரசம் ஒரு பக்கம் வச்சிருச்சா, முட்டை என்ன பண்ணேன், முட்டை குழம்பு வேண்டாம்ப்பா, இன்றைக்கி நம்ம எதையும் முட்டையை மட்டும் பொரிச்சுக்குவோம் அப்படின்னு நான். அப்புறம் பார்த்தா உருண்டை குழம்பு வந்துருச்சு. அதனால் அந்த முட்டை குழம்பு அப்படியே வச்சுருவோம். நான் அகிலாக்கு என்னடா வேலை கொடுக்குறதுன்றதை என்ன பண்ணுறதுக்கு, கொலக்கட்டை செஞ்சு வை அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உடம்பை குறைக்கிறதுக்கு ஒரு துளியும் வாய்ப்பு இல்லைமாங்கிறார் அவர். அம்மா உடம்பு ஏறி இருந்தால் தான் உடம்பை குறைக்கணும். ஸோ இது வந்து நம்மளோட கொலக்கட்டை, இது ஈவினிங்காக தான். பட் இதிலே வச்சு அப்படியே வச்சுட்டா அந்த வாசத்தோடு அந்த இதில் செம்மையாக இருக்கும். நான் என்ன பண்ண சொன்னேன், பாகு எடுத்து அப்படியே அதில் கிண்டி இது பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பராக வச்சுருக்கா, செம்மையாக பண்ணி வச்சுருக்கா. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாளைக்கு முடிஞ்சேன். சோஃபியா ஸ்டீஃபன் vlogல வீடியோவே பண்ண முடியலப்பா, சாரிப்பா. ஏன் தெரியுமா, தமிழ்ச்சி கார்டனோட இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் நான் எடுத்து அனுப்பணும். இது இருக்குது, ரெயின் ரிலீஸ் பாருங்கள், பேக் பண்ணபடி அப்படியே கிடக்குது. இதெல்லாம் வேறு கொடுக்கணுமா, அதனால தான் எனக்கு டைம் ஓடி போயிடுது. ஆனால் டேபிள் ரோஸ் வீடியோவே நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். போதும், நான் சேலே எடுக்கலைன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 2-3 வீக்ஸ் ஸ்டாப் பண்ணி போட்டோன்னா அதுக்கப்புறம் ரெயின் ரிலீஸை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது எதுக்கு இந்த வீடியோனா, எங்களோட மெமரிக்காக தான் மெயினாக சோஃபியா ஸ்டீஃபன் vlogன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த உருண்டை குழம்பு இதெல்லாம் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குது. ரெசிபி என்னன்னு கேட்டு மாமியார் கேட்டு போடலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்.
நானும் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிட வாங்க. இதுதான் நம்மளோட ரொட்டீன். டேபிள் ரோஸ் போவோம், எடுத்துகிட்டு வருவோம், சமைப்போம், சாப்பிடுவோம். சமைப்போம் இல்லை, சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப ரெயின் லில்லிஸ் எடுப்போம், பேக் பண்ணுவோம். ஈவினிங் கிட்ஸ் வந்துடுவாங்க, தண்ணி விடணும். இது எல்லாமே நடந்துட்டுருக்கும்ப்பா. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எஸ்பி மசாலா வீடியோ வந்து எஸ்பி மசாலா யூடியூப் சேனலில் இருக்குது. அதில் அதோட ரெசிபிஸ் எல்லாம் எப்படி போடணும்னு இப்போ நாங்கள் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதை சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.